எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் வந்துட்டோம். ப்ரிவ்யூ ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகி கோலாகலமாக துவங்கிருச்சு. இந்த மேட்ச் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். எங்கே அப்படின்னா வைசாக். டெல்லிக்கும் லக்னோவுக்கும் மேட்ச், ஆனால் வைசாக்ல நடக்குது அப்படின்னா அதான் அவங்களுக்கு ஹோம், டெசிக்னேட்டட் ஹோம் சொல்லியிருக்காங்க ஃபார் கப்புள் ஆஃப் மேட்சஸ். ஸோ இந்த மேட்ச் வந்து வைசாக்ல தான் நடக்க போகுது. நம்மளுடைய பாய்ஸ் முதலாளி வெற்றி, நம்மளுடைய மட்டு, நம்மளுடைய லாகோல் எல்லாரும் வந்துட்டாங்க. இப்போ வந்து இந்த மேட்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பிளேயிங் லோனோட போயிடலாமா? ஆரம்பிச்சிடலாமா? போலாம், ஆரம்பிங்க. அதான் இப்போ ஆரம்பிங்க. இவங்க ஆக்சுவலா டீமோட அவர் கேஎல் ராகுல் டிராவல் பண்ணல அப்படின்னு பார்த்தா, ஆனா தனியா வந்து இறங்கிட்டாரு. லைட்டை மிஸ் பண்ணிட்டாரா? இல்ல இல்ல அவரு அவருக்கு எக்ஸ்பெக்டிங் பிரெக்னன்ட் இது சைல்டு, அதனால அவரு ஃபேமிலியோட இருந்துட்டு வந்து இந்த மேட்ச் விளையாடிட்டு அதுக்கப்புறம் போயிடுவாரு. அதுக்கப்புறம் டேக்கிங் பெட்டர்னிட்டி பிரேக்ஸ் இன் பிட்வீன். அதுதான் அந்த டிசி ஒரு நடுவுல பக்கம். ஸோ அந்த டிசி வந்துட்டாரு. பத்தி முதல்ல படிங்க, அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். டிசி ஓப்பனிங் வந்து இப்போ ஃப்ரேசர் மேக்கருக்கு தான். அவர் 30 பால்ல செஞ்சுரி போட்டார் ப்ராக்டிஸ் மேட்ச்ல. Video game. அவரும் ஃபேஃபும் ஓப்பனிங் Video game. இறங்குவாங்க. அதுக்கப்புறம் அபிஷேக் பொருள், கேஎல் ராகுல், இவங்க 3-4 அது டிபெண்டிங் அப்பான் எப்படின்னு வருவாங்க. 5 ஐ திங்க் ஸ்டப்ஸ், 6 அக்சர் பட்டேல், 7 அசுதோஷ் சர்மா, 8, 9, 10, 11 வந்து லெட்ஸே ஸ்டார்க், நட்ராஜன், குல்தீப் யாதவ், முகேஷ். ஓகே. இம்பாக்ட் சப் வந்து அதான் மோஹித் சர்மா இல்லைன்னா சமீர் ரிஸ்வி, டிபெண்டிங் அப்பான் என்ன வேணும். பேட்டிங் வேணும்னா சமீர் ரிஸ்வி இல்லைன்னா மோஹித் சர்மா விளையாடுவார்னு நான் நினைக்கிறேன். இந்த 11 பத்தி என்ன இதுதான் நினைக்கிறீங்க? 11 இருக்கும். அதேதான் மோஸ்ட் லைக்லி இதுதான். அவங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கு. லாகுல் இந்த டெல்லியில வந்து அவங்க எல்லாமே வச்சிருக்காங்க. அவங்க ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு, சாங் வேணுமா சாங் இருக்கு. அவங்களுக்கு வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வேணுமா பேபி இருக்குன்னு பேபி இருக்கு. அக்சர் பட்டேல் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வேணுமா எஸ்எல்ஏ இருக்கும். அவங்களுக்கு சைனாமேன் வேணுமா சைனாமேன் இருக்கும். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வேணுமா இருக்கும். ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் வேணுமா அதுவும் இருக்கும். எல்லாமே வச்சிருக்காங்க. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ வெரைட்டி இருக்கு. இம்பாக்ட் சப்பும் பவுலர் வேணுமா மோஹித் சர்மா இருக்கும். பேட்டர் வேணுமா சமீர் ரிஸ்வி இருக்கும். அதனால எல்லாமே வச்சிருக்காங்க இந்த டீம். நீங்க என்ன நினைக்கிறீங்க வெற்றி? இல்ல, வெல் பேலன்ஸ் டீம். யூஷுவல் நம்ம மெயின் கன்சர்ன் வந்து அவங்களோட ஃபாரின் பிளேயர்ஸோட ஃபார்ம் தான். இப்போ பிராக்டிஸ் மேட்ச்ல தே சீம் டு டன் வெல். பர்டிகுலர் ஜேசர் மெக்ஃப்ரக் வந்து செஞ்சுரி அடிச்சது ஒரு கீ பாயிண்ட் தான். அப்படின்னா டெல்லி பிச்சுக்கு அக்கஸ்டம் ஆயிட்டாரு, திருப்பி ஃபார்முக்கு வந்துட்டாரு. போன வருஷம் ஃபார்மை ரெப்ளிகேட் பண்ணாருன்னா அது ஒரு இம்ப்ரெசிவா இருக்கும். அது மெயினா நம்ம வந்து அடுத்து எல்எஸ்ஜியோட எப்படி விளையாடுறாங்கன்னு தான் பார்க்கணும். பட் சேஞ்சஸ் பெருசா இந்த டீமுக்கு தேவைப்படாது. குட் பவுலிங். மேட்ச் ஆடின பிறகுதான் ஏதாவது தேவையான்னு யோசிக்கணும். நம்ம லாஸ்ட் டைம் வர ஸ்டார்க் வரலன்னோம். அவர் வந்து அன்னைக்கே நெட்ஸ்ல எல்லாம் வந்து நீங்க சொன்ன அடுத்த நிமிஷம் வந்து இறங்கிட்டான்டா அப்படின்ற மாதிரி வந்து இறங்கிட்டாரு. இப்ப சொல்லு அடுத்த டீமையும் படி. அதாவது இந்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து உலகமே வந்து 10th பிளேஸ் கொடுத்து நம்மளோட மட்டு குவாலிஃபை ஆயிரும் அப்படின்னு சொன்ன அந்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அந்த டீமை படி. இப்போ எல்லா பவுலர்ஸும் வந்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா எல்லாம் வந்து இங்க வராம எல்லாம் என்சிஏக்கு போயிட்டாங்க. எல்லாரும் என்சிஏக்கு போயிட்டாங்களா? ஃபிளைட் மாதிரி எல்லாம் என்சிஏ போயிட்டாங்களா? இப்ப ஷர்துல் தகர் வேற அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அபிஷியலா இல்ல, பட் ட்ரிக் அண்ட் ஃபாலோ போட்டாங்க. அவரும் ஒரு வாரி வரங்கும் வல்லர் ரன்ன. வேற யாருக்காச்சும் வருவாங்கன்னு பார்த்தா ஏற்கனவே வந்து டீமை ஜாயின் பண்ண மோசின் கான் பதில் அப்படின்றாங்க. அவர் வந்து ஏசிஎல் இன்ஜுரி ஆகி அதுக்கப்புறம் இங்க வந்து காஃப் இன்ஜுரி வேற ஆயிருக்கான். எக்ஸ்ட்ரா வேற ஒரு இன்ஜுரி. ஸோ அவரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பிளேயிங் 11 சொல்லுங்க. பிளேயிங் 11 கொஞ்சம் முன்னாடி நம்ம போட்ட பிளேயிங் 11க்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். மார்க்ரம், மிச்சல் மார்ஷ் தான் ஓப்பனிங் இறங்குவாங்கன்னு நினைச்சோம் போன தடவை. இப்ப மேபி வேற வழி இல்ல, அவங்க ஷமார் ஜோசப் விளையாடி ஆகணுமோ அப்படின்னா மேபி மார்க்ரம் இல்லாம வேற யாராச்சும் இந்தியன் ஓப்பனர் விளையாடி ஆகணும். இந்தியன் ஓப்பனர் அதான் இவன் போன தடவை விளையாண்டாங்களே அர்ஷின் குல்கர்னி, இல்லைன்னா இப்ப யுவராஜ் சௌத்ரி, 2 பேர் இருக்காங்க. பந்த் குரும் இறங்குவாரு அப்படின்னு சொல்றாங்க. பட் ஐ திங்க் அவரு 1 டவுன்ல 2 டவுன் தான் வருவாரு. சொல்றவர் யாரு? நான் தான். சரி, ஓகே. ஆமா, இல்லன்னா ஆரியன் ஜுவல் கூட பயங்கரமா ஆப்ஷன் முடிஞ்ச உடனே பயங்கரமா அடிச்சாரு டொமஸ்டிக்ல. அவரும் ஒரு ஆப்ஷன் தான் ஓப்பனிங் ஆப்ஷன். சரி, ஒரு இந்தியன் ஓபனர் வித் மிச் மார்ஷ். 1 டவுன் யாரு மேல? 1 டவுன் பூரான் இல்லன்னா பந்த் தான். 3-4 அது பந்த் பூரான் 3-4. அடுத்து 5 மில்லர், 6
ஆயுஷ் பதோனி பதோனி. ஆர் பதோனி மேல வந்து மிடில் 6 வரலாம். 7 வந்து இவர் தான் வருவாரு, ஷபாஸ் அஹமது. சம்மது கிடையாதா இம்பாக்ட் சப்? அதான் இம்பாக்ட் சபா 8 வரலாம். அது எப்படி அவங்க எடுத்துட்டு போறாங்கன்னு தெரியல. அது ஓகே அதுக்கப்புறம் வெளியே தான் இருப்பார் நினைக்கிறேன். ஷபாஸ் கொஞ்சம் bowling போடுவாரு. ஸோ ஓகே, அப்ப 4 பவுலர் சொல்லு. இப்போ இதை வச்சு 8 ஒப்பேத்திடலாம். 4 பவுலர் சொல்லு. மீன் ஷமா ஜோசப், ம் அதுக்கப்புறம் ஷர்துல் தாக்கூர், ம் பிஷ்னாய் ஆப்வியஸ்லி, ம் இன்னும் ஒருத்தர் வந்து மேபி பிரின்ஸ் யாதவ். ம் நடுவில் கொஞ்சம் ராஜ்வர்தன் ஹங்கிரேக்கர் போடுற மாதிரிலாம் காமிச்சாங்க. ஐ திங்க் தே வில் கோ வித் எய்தர் பிரின்ஸ் யாதவ் ஆர் ஆகாஷ் சிங், லெஃப்ட் ஹேண்டட் இந்தியாவில தான் ஆப்ஷன். ஸ்டார்ட் பண்ணுவார் நானும் நினைக்கிறேன். பட் தென் இந்த ஆகாஷ் அதான் சிங்னு ஒருத்தர் இருந்தாரு, அவரும் சிஎஸ்கேக்கெல்லாம் நல்லா போட்டார் போன சீசனு. லெஃப்ட் ஹேண்டட் இது இல்லைன்னா இவங்க சரி ஷமார் ஜோசப் பரவாயில்ல உட்கார்ந்து மேல மார்க்ரம் விளையாடிட்டு ஆகாஷ் சிங் விளையாட வைக்கலாம். அது ரொம்ப அதுவும் பண்ணலாம், அந்த ரூட்டையும் அவங்க எடுக்கலாம். இன்னொன்னு என்னன்னா, சித்தார்த் மணிமாறனும் நல்லா போட்டாரு பவர் பிளேல. லாஸ்ட் சீசன் எல்லாம் ஒரு 3 ஓவர் பவர் பிளேல போட்டாரு, நல்லா போட்டாரு, கண்டெயின் பண்ணாரு. ஸோ இந்த ஹீ ஆல்சோ மே நாட் பி அ பேட் ஆப்ஷன். எஸ்பெஷலி இவங்க வந்து மெக்கருக்கு ஃபேஃப் ரைட் ஹேண்டர்ஸ் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா, டு கோ அகேன்ஸ்ட் தம் சித்தார்த் மணிமாறன் இஸ் நாட் அ பேட் ஆப்ஷன். நீங்க வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போட்டு ரன்ஸ் லீக் பண்றதுக்கு யூ கேன் கோ வித் அன் எஸ்எல்ஏ. ஆக்சுவலா நல்ல ஆப்ஷன் தான். என்னதான் ஷபாஸ் அஹமத் இருந்தாலும் மணிமாறன் சித்தார்த் வந்து இன்னும் எவ்வளோ நல்ல பவுலர் தான். ஷபாஸ் அஹமத் அவ்வளோ பவுலிங்கும் போடுறது இல்லை, இப்போ மோர் ஆஃப் பேட்டிங் ஆல்ரவுண்ட் மாதிரி ஆயிட்டாரு. மணிமாறன் சித்தார்த் நல்லாவும் போட்டார். ஆக்சுவலா கொஞ்சம் நல்லா லைட்டா கொஞ்சம் ஸ்விங் ஆகி கொஞ்சம் நல்லா ஆம்பாலெல்லாம் நல்லா போட்டார். ஆக்சுவலா போன தடவை இவங்களுக்கு தான். ஸோ அதுவும் ஒரு ஆப்ஷன் தான். இவங்க இதை பண்ணாங்க அப்படின்னாலே தே ஹேவ் டு பிரிங் இன் அபிஷேக் போரல் அப் ஃப்ரண்ட். ஸோ அதனால அவங்க அதை பண்ணணும். பண்ணி ஆப்போசிஷனோட பிளான் ஏவை டிஸ்டர்ப் பண்றதுக்கு தே ஹேவ் டு டூ தட். அவங்க பவுலிங் லைனப்பும் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, பெரிய நியூ பால் பவுலர்ஸ்லாம் கிடையாது. ஸோ அதனால ஐ திங்க் தே ஹேவ் டு டேக் தட் ரூட் அண்ட் ஓப்பன் வித் சித்தார்த் மணிமாறன், பிளே ஹிம். இந்த பூரான் விளையாடுறதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன மாதிரி? பூரா விட்டுருவேன் பாத்துக்கோ அப்படிம்பாருல, அந்த பூரான் நிக்கோலஸ் பூரான் வந்து பூரான் விடுவார் எல்லாரும் மேலேயும் ஐபிஎல்ல. இந்த பிச்சும் அவருக்கு நல்லா சூட் ஆகும், கண்டிப்பா பூரான் விடுவாரு. அந்த ஹை ஸ்கோரிங் வென்யூ தான் இதுவும். ஆமா, மார்ஷு. ஆமா ஆமா, பூரானும் உள்ள வந்துருவாரு, வந்து பூரான் விட்டுருவாரு. பூரானும் இவரும் ஒரே டீம், சித்தார்த்தும் ராகுல். அதனால பூரானை இவங்க மார்ஷோட சேர்ந்து இன்னொரு இந்தியன் ஓப்பனர் வருவாங்க. பூரான் 1 டவுன் இல்ல 2 டவுன் தான் வர மாதிரி இருக்கும். மார்ச் வந்து பேட்ஸ்மேனை மட்டும் தான் விளையாட முடியும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளி ஊர்ல இருந்து கிளம்புறப்பே பார்த்திருப்பாரு, டீம்ல நிறைய இன்ஜுரி இருக்கு, நம்மள பவுலிங் ஏதாவது போட சொல்லிட போறாங்கன்னு சொல்லி பேட்டிங் மட்டும் தான் ஆட முடியும்னு சொல்லி கிளியரன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். பட் ஜஹீர் கான் இருக்கிறதுனால மேபி தே மைட் கோ ஜஸ்ட் பியூர்லி வித் இந்தியன் கண்டிஜன். ஷமா ஜோசப் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன்டர்நேஷனல் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர். பட் T20ல இது வரைக்கும் அவர் வந்து அடாப்ட் பண்ண மாதிரி தெரியல. ஸோ வில் மேக் அன் இம்பாக்ட்? அது அதில் இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவர் இறக்க வராங்களான்னு எனக்கு தெரியல. கரெக்ட் தான் வெற்றி. அவர் போடுற லென்த் எல்லாமே டெஸ்ட் லென்த் போடுவாரு, அடிச்சு போடுவாரு. T20க்கு ஹி குட் நாட் அடாப்ட். லாஸ்ட் டைம் 2 சான்ஸ் கொடுத்தாங்க, பட் மேபி 1 இயர் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் அவர் பெருசா குளோப் ட்ராட்டும் பண்ணல இந்த குளோபல் லீக்ஸ்ல எல்லாம். ரொம்ப இன்ஜுரி இருந்துச்சு நிறைய. ஸோ பெருசா ஒன்றும் விளையாடல ஆக்சுவலா. ஆமா, ஸோ அதனால அவர் இம்பாக்ட் இருக்குன்னு தெரியாது. ஸோ ஸ்டில் வி கேன் கோ த ஃபுல் ஆன் இந்தியன் ஒரிஜினல் பிளான் மாதிரியே இந்தியன் பவுலர்ஸ் மட்டும் வச்சு கூட போகலாம், ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் மட்டும் ஐடியில பார்த்துட்டு. அப்படின்னா ஆக்சுவலா லாஸ்ட் சொல்லுங்க இல்ல, அப்படின்னா தே கேன் ஓப்பன் வித் த ஓனர்ஸ் சாய்ஸ், உச்சல் மார்ஷ், மார்க்ரம் அண்ட் பண்ட், டாப் 3. அதுக்கப்புறம் சொன்னாரு. அதான் அவர் ஓனர்ஸ் சாய்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பும் இருக்கு. அதே மாதிரி வந்து மணிமாறன் சித்தார்த் வந்து எக்ஸலண்ட் ஆப்ஷன். லாஸ்ட் சீசன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஓவர் த அதுக்கப்புறம் 10 மாசம் ஆச்சு, கன்சிஸ்டன்டா எப்போ இருக்காரா இல்லை எப்படி இருக்காருன்னு தெரியல. பட் யூ ஹேவ் டு see how their plans work out. ராகுல், நீங்க என்ன நினைக்கிறீங்க? டிசி வந்து அதான் சொன்னோம், டான்ஸ் இருக்கு, பாட்டு இருக்கு. நான் பட் நம்ம குவாலிஃபை ஆகணும்னு நான் சொல்லலை, நான் அட்லீஸ்ட் சொல்லலை. நீயும் ஆமா, இப்போ டிசி. ஆனா இந்த லக்னோவோட யார் விளையாண்டாலும், ரியல் மெட்ராஸ் டீம் விளையாண்டாலும் ஜெயிக்கும், டைரன்ஸ் டீம் விளையாண்டாலும் ஜெயிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹோப் தே ப்ரூவ் மீ ராங். நீங்க யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க ராகுல் இந்த மேட்சை? டிசி தான், டெல்லி. ஆனா எனக்காக மட்டும் வந்து எல்எஸ்டி தான் சப்போர்ட் பண்ணும். பாப்போம். இப்ப தெளிவா சொல்றேன் டெல்லின்னு. அவனும் டெல்லிட்டா. நீயாவது டிசின்னு உன் ஃப்ரெண்டு பேர் சொன்ன, தினேஷ் சௌத்ரின்னு டிசின்னு சொன்ன, அவன் வந்து டெல்லின்னு தெளிவா சொல்லிட்டான். ஸோ 2 பேரும் டெல்லின்னு தான் சொல்றீங்களா? வெற்றி, நீ டெல்லி. டெல்லி. ஸோ நானும் டெல்லி தான் சொல்லணும். வைசாக்னு சொல்லுங்க. நான் என்னதான் ஆசைப்பட்டாலும் என்னால சொல்ல முடியல, மனசு வர முடியல. ஏன்னா அந்த அளவுல தான் இருக்கு டீம். ஐ ஹோப் தே ப்ரூவ் அஸ் ஆல் ராங். ஏன்னா T20ல எனி டீம் கேன் பீட் எனி டீம் ஆன் த கிவன் டே.
அதுல வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. பண்ட் பூரான் மில்லர் இருக்கும்போது என்னென்ன நடக்கலாம். பட் ஆனாலும் அவங்க பவுலிங்க பார்த்தா நோ. ம் அதுதான் சொல்றேன். அப்ப அவங்க வந்து தே ஹாவ் டு டேக் தட் டிஃபென்சிவ் ஆப்ஷன் தான். ஷாபாஸ், சித்தார்த், ரவி பிஷ்னாயி, இவங்கள வச்சு தான் ஒரு 10 ஓவர் ஓட்டணும். மிச்சம் லார்டு அப்புறம் மிச்சம் இருக்க ஃபாஸ்ட் பாலர்ஸ்லாம் பொறுக்கி போட்டு ஒரு 10 ஓவர் ஓட்டணும். அதுதான் பார்க்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் போட்டுடணும். போட்டுட்டு பின்னாடி திருப்பி அடிக்க பார்க்கணும். பந்து பூரான்னு இவங்களெல்லாம் வச்சு திரும்பி அடிக்கிறது தான் ஐ திங்க் பி வைஸ் திங் டு டூ. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி இவங்க 250 அடிச்சாலும் பவுலிங் வீக்காக இருந்தால் திரும்பி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ தே வில் ஹாவ் டு லுக் டு பவுல் ஃபர்ஸ்ட் அண்ட் ட்ரை டு ரெஸ்ட்ரிக்ட் தி இது, அதுக்கப்புறம் திருப்பி அடிக்கணும். ஸோ அதுதான் நான் நினைக்கிறேன். பட் இவென்ச்சுவலி டெல்லி வில் வின். நம்ம 4 பேர் யுனானிமஸாக சொல்லிட்டோம். அப்படியே ஃபேண்டசிக்கு போயிடலாமா? மிச்சல் மார்ஷ் வந்து லாஸ்ட் டைம் விசாகப்பட்டினத்தில் தான் சர்ஃபிங் பண்ணி இன்ஜுரி ஆயிட்டு திரும்ப போனாரு. அதனால இந்த வாட்டி வேற விசாகப்பட்டினம் டீம் பண்ணுவாங்க. வந்திருக்காரு. ஓகே ஓகே லாக்குல் சொல்லுங்க உங்களோட. ரிஷப் பந்த், அக்சார் பட்டேல். ஓகே வெற்றி. நான் வந்து ஃப்ரேசர் மெக்கர்க்கு கேஎல் ராகுல். ஓகே மட்டு வைஸ் கேப்டன் ஃபேஃப் டுப்ளசிஸ் அண்ட் நடராஜன். ஓகே நான் நிக்கோலஸ் பூரான். ஐ திங்க் ஹி ஹாஸ் த எபிலிட்டி டு டேக் த கேம் அவே. இந்த விக்கெட்லாம் அவருக்கும் சூட் ஆகும். அடி பூரா விட்டுருவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரவி பிஷ்னாய் வெரி குட் ஆப்ஷன். இவங்க அட்டாக்கிங்காக போவாங்க, விக்கெட் விட சான்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி ஓப்பனர்ஸ் வந்து சர்வே பண்ணிட்டாங்க இதுனா அதுக்கப்புறம் ஐ திங்க் பிஷ்னாய் வில் கம் அண்ட் மேக் இன்ரோட்ஸ். ஸோ பிஷ்னாய் அண்ட் பூரான் ஃபர்ஸ்ட் ரவுண்டில். லாக்குல் நீங்கள் சொல்லுங்கள். செகண்ட் யுவராஜ் சௌத்ரி. வளால்னா இன்ஸ்பெக்டர் சௌத்ரியா? விளையாடலன்னா சமார் ஜோசப். அவனும் விளாட்லன்னா டேய் அவனும் விளையாடலன்னா ரெண்டு பேர் தான்டா போங்கடா. சரி ஓகே வெற்றி. நான் வந்து குல்தீப் யாதவ். ஓகே முகேஷ் குமார். முகேஷ் குமார் ஓகே. நான் வந்து இந்த ஓசிக்குனே பிறந்து ஓசிக்குனே வளர்ந்து பவுலிங் போட்டு விக்கெட் பேட் பால் போட்டு விக்கெட் எடுக்கிற மோஹித் சர்மா கூட சான்ஸ் 50-50 தான். ஷார்துல் தாக்கூர் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். லார்டு தான் போறீங்க நீங்க. லார்டு வந்து லவுடேலே எப்படி விக்கெட் எடுக்கிறாரு அப்படி இல்ல நீங்க என்ன சொன்னாலும் கடைசியில லார்டு 2 விக்கெட்டாவது சும்மா எடுப்பாரு. அதுதான் லார்டோட ராசி அது. அந்த ஓசி கிங். இந்த முன்னாடி எல்லாம் அகர்கர் 90ஸ்ல பண்ற வேலை இது. அது திண்டா அகாடமின்னு ஒன்று வச்சுட்டு இருப்பாங்க. அசோக் திண்டாவும் இதான் பண்றது. போட்டு அப்படின்னு அடிப்பாங்க. ஒரு விக்கெட் 2 விக்கெட் வந்துடும். அந்த மாதிரி லார்டுக்குன்னு ஒரு ராசி. அதனால ஒரு விக்கெட்டோ 2 விக்கெட்டோ ஷார்துல் எடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். லார்டு வந்து இப்போ கொஞ்சம் கான்பிடென்ட்டா இருப்பாரு நினைக்கிறேன். நல்லா ரஞ்சிலாம் நல்லா டீம் நிறைய தடவை காப்பாத்தி வேற விட்டாரு. லார்டை பத்தி இன்னொரு ஸ்டார்ட்டும் நான் கொடுக்குறேன். இந்த வாட்டி ரஞ்சியில வந்து லார்டு ரஹானேவோட ரன் அடிச்சிருக்காரு அதிகமா. ரஹானே அதுக்கப்புறம் புஜாரா அளவுக்கு ரன் அடிச்சிருக்காரு இந்த ரஞ்சியில. விக்கெட்டும் நிறைய எடுத்திருக்காரு, 35 விக்கெட்னு நினைக்கிறேன். அதனால லார்டு கான்பிடென்ட்டா உள்ள வர்றாரு. அதனால லார்டு வந்து லார்டை கிளப்பிடுவாரு. பாப்போம் என்ன ஆகுதுன்னு. லாட கிளப்புறாரா இல்ல லாடத்தை கட்டுறாங்களான்னு பாப்போம். லாட கிளப்பிடுறாங்களான்னு போனாதான் தெரியும் லாகுல். ஸோ இதுதான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஓவர்வெல்மிங் ஃபேவரேட்ஸ் டெல்லின்னு நம்ம சொல்றோம் பிகாஸ் ஆஃப் டிப்ளீட்டட் இந்த டீம். இன்னொரு அப்டேட்டும் நம்ம சொல்லிடலாம். வாட் எவர் வி காட், ஐ திங்க் அவேஷ் கான் அண்ட் ஆகாஷ் தீப் ஷுட் பி ஃபிட் ஆஃப்டர் 3 மேட்சஸா. அதுக்கப்புறம் மோசின் ரூல்ட் அவுட் அன்பார்ச்சுனேட்லி. அதுக்கப்புறம் 6 மேட்சஸ் ஏப்ரல் 15th மாயங்க் யாதவ். இதுதான் வந்து வி காட் அப்டேட்ஸ் த்ரூ மீடியா ரிப்போர்ட்ஸ். ஸோ இந்த பவுலர்ஸ்லாம் ஜஹீர் கான் ஹஸ் கிளியர்லி இண்டிகேட்டட் தட் இந்த பவுலர்ஸ்லாம் உள்ள வர தே வில் பி அது டைனமிக் சுச்சுவேஷன் அந்த மாதிரி தான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வில் சி ஹவு திங்ஸ் கோ. இதுதான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். டிசி டு வின். நீங்க எல்லாம் சொல்லுங்க. ஆக்சுவலா ஏன் லேட்டா அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அவருக்கு இதுல இருந்து ஃபிட்னஸ் இது வரல அப்படின்னு சர்டிபிகேட் அது வந்ததுனால உடனே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு. ஓகே ஸோ அப்படியே நீங்க உங்களோட ஃபைனல் கமெண்ட்ஸ் சொல்லிட்டீங்கன்னா we can sign off. அதான் இன்ஜுரி ஹிட் எல்எஸ்ஜி அந்த பவுலிங்க்கும் டிசி பேட்டிங் இப்போ அவங்க இப்போ புதுசா நல்லா அக்ரெசிவா தான் போவாங்க. ஸோ ஐ திங்க் டிசி வில் பி வெரி மச் ஃபேவரட்ஸ் நினைக்கிறேன். ஆனால் இந்த பேட்டிங் பிச்சில் கண்டிப்பா ஓவர்வெல்மிங் ஃபேவரட்ஸா இருப்பாங்க. வீடியோ கேம் ஓகே. டிசி ஒரு ஸ்ட்ராங் பேட்டிங் யூனிட் தான். அதே மாதிரி ஹேவ் டு கிவ் கிரெடிட் டு தி பவுலிங் யூனிட் as well. On paper looks quite strong.
கம்பேர் பண்றப்ப எல்எஸ்ஜி வந்து மெயினா பேட்டிங் வந்து கொஞ்சம் பவர் ஹிட்டர்ஸ் இருக்காங்க ஹூ குட் ஹேவ் குட் அண்ட் பேட் டேஸ் ஈக்குவலி. ஸோ அன்னைக்கு நாளைக்கு யார் வராங்கன்னு தெரியாது. பவுலிங் சொல்ல தேவையில்ல, இன்ஜுரி ரிடன். ஸோ அந்த அந்த ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்றப்ப டிசி ஹேஸ் த ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி டு வின். நாங்கள் எல்லாரும் அதான் யோசிக்கிறோம் மோஸ்ட் லைக்லி. ஸோ வில் பி பேக் வித் மோர் ரிவ்யூஸ் அண்ட் ப்ரிவ்யூஸ். சைனிங் ஆஃப் யுவர் ஸ்குவாட்.